ஃபாரெவர் 21 இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலகம் முழுக்க கடைகள். ஆனா அதை ஆரம்பிச்சவர் யாரு தெரியுமா? ஒரு காலத்துல ஒரே நேரத்துல 3 வேலையை பார்த்த ஒரு மனுஷன் தான் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனார். பகல்ல கேஸ் ஸ்டேஷன்ல பெட்ரோல் போட்டு, இரவுல ஆபீஸ்ல துப்புரவு பணிகளை செஞ்சு நாள் ஒண்ணுக்கு 19 மணி நேரம் உழைச்சிருக்காரு இந்த மனுஷன். அந்த மனுஷன் எப்படி ஒரு பில்லியனரா மாறினார்? எப்படி இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாரு? எப்படி இவ்வளவு பெரிய கம்பெனி அவர் உருவாக்குனார்? இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. கடைசியில இதை விட பெரிய ஒரு ட்விஸ்டும் காத்துட்டு இருக்கு. அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. இது கற்பனை கதை கிடையாது. ஃபார்பீஸ், LA டைம்ஸ் எல்லாத்துலயும் ரிப்போர்ட் பண்ண உண்மையான கதை. அவரோட பேரு டோ வாங் சாங். இந்த மாதிரியான இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. உங்களோட சப்போர்ட்ஸ் எனக்கு எப்பவுமே வேணும். தேங்க்யூ. இப்போ வீடியோக்குள்ள போலாம். டோ வாங் சாங் அவரோட மனைவி ஜின் சூக்கும் தென் கொரியாவில இருந்து அமெரிக்காவுக்கு வந்தவங்க. லாஸ் ஏஞ்சலஸ் ஸ்டேட்டுக்கு வராங்க. கை நிறைய பணம் கிடையாது, பெரிய படிப்பு கிடையாது, சரியான இங்கிலீஷ் கூட பேச தெரியாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அவங்களுக்கு இருந்தது. என்னது? நல்ல வாழ்க்கையை வாழணும்ல ஆசை மட்டும்தான் இருந்தது. இப்போ டோ வாங் ஒரே நேரத்துல 3 வேலையை பார்க்கிறாரு. எதுக்கு? ஏன்னா லாஸ் ஏஞ்சலஸ்ல எல்லாம் எக்ஸ்பென்சிவா அவரால் ஈடுகட்ட முடியல. அதிகாலையில சூரியன் வர்றதுக்கு முன்னாடி ஆபீஸ்ல போய் துப்புரவு வேலைகளை பார்க்கறாரு. பகல்ல கேஸ் ஸ்டேஷன்ல போய் பெட்ரோல் போடுறாரு. அப்புறம் ஒரு காஃபி ஷாப்ல வேலையும் பார்க்கறாரு. நாள் ஒண்ணுக்கு 19 மணி நேரம், மணிக்கு கிட்டத்தட்ட $3 தான் சம்பளம். அவரோட மனைவி ஜின் சூக் அவங்க ஹேர் ட்ரெஸ்ஸரா வேலை பார்க்கறாங்க. 2 பேரும் சேர்ந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு சென்டா சேமிச்சுட்டே இருக்கிறாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையில ரொம்ப டிசிப்ளினா தேவையில்லாத செலவுகளை குறைச்சி சேமிப்பை அதிகப்படுத்துறாங்க. இப்போ இந்த பாட்டை நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. கேஸ் ஸ்டேஷன்ல பெட்ரோல் போடும்போது டோ வாங் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. எந்த ஆளுங்க நல்ல பெரிய விலை உயர்ந்த கார்ல வந்து பெட்ரோல் போடுறாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு கார்மெண்ட்ஸ் பிசினஸ்ல தான் இருக்கிறாங்க. அதாவது துணி வியாபாரத்துல தான் இருக்கிறாங்கன்னு இவருக்கு தெரிய வருது. மற்றவங்களுக்கு அது வெறும் ஒரு பெட்ரோல் வேலை. ஆனா இவருக்கு இது ஒரு பாடம், ஒரு வாய்ப்பு. பயங்கரமா எல்லாரையும் அப்சர்வ் பண்றாரு. கண் திறந்து வாழ்க்கையை பார்க்கிறாரு. இந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தணும்னு நினைக்கிறார். 1984 3 வருஷம் சேமிச்சு வச்சிருந்த ஒரு சின்ன அந்த காசை வச்சு ஒரு சின்ன கடையை ஆரம்பிக்கிறாரு. வெறும் 900 சதுர அடியில. பேர் என்ன போடுறாருன்னா ஃபேஷன் 21, மலிவான ட்ரெண்டி துணிகளை வச்சு இந்த கார்மெண்ட் பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு. ஜின் சூக்கு எந்த ஃபேஷன் ட்ரெண்ட் வரும்னு, எந்த ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் பெட்டர்னு அவங்களுக்கு தெரியும். அந்த திறமை அவங்களுக்கு இருந்தது. டோ வாங்குக்கு உழைக்கிற திறமை இருந்தது. முதல் வருஷமே அந்த சின்ன கடை $7 லட்சம் விற்பனையா பண்ணுது. அப்புறம் அவங்க கடையோட பேரை மாத்துறாங்க, ஃபாரெவர் 21. ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் ஒரு புதிய கடையை திறக்கிறாங்க. அமெரிக்கா முழுக்க அவங்களுடைய பிசினஸ் பரகுது. அப்புறம் உலகம் முழுக்க இந்த பிசினஸ் பரவ ஆரம்பிக்குது. உச்சத்துல இருக்கிறாங்க. 480க்கு மேல கடைகள், வருஷத்துக்கு $400 கோடி வரைக்கும் விற்பனை. கேஸ் ஸ்டேஷன் பெட்ரோல்ல போட்டுட்டு இருந்த மனுஷன் இப்போ ஒரு பெரிய பில்லியனர், பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையும் உருவாக்கிடுறாரு. இப்போதான் அந்த ட்விஸ்ட் இருக்கு. இந்த மாதிரி கதையெல்லாம் அப்புறம் சந்தோஷத்தோட முடியும். வாழ்க்கையும் ரொம்ப அற்புதமா இருக்கும். ஆனா நிஜமான வாழ்க்கை என்ன நடந்துச்சு தெரியுமா? 2019ல ஃபாரெவர் 21 நஷ்டத்துல போகுது. பேங்க்ரப்சியை டிக்ளேர் பண்றாங்க. நிறைய கடைகள் மூட வேண்டிய கட்டாயத்துக்கு வருது. அந்த பில்லியனர் ஸ்டேட்டஸையும் அவர் இழக்கிறாரு. இப்போ நீங்க கேட்கலாம், அப்போ இந்த கதையை எதுக்கு எங்கள்கிட்ட சொல்றாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். சொல்றேன். அதுக்காகத்தான் இந்த கதையை இன்னும் நான் முடிக்கல. முக்கியமா இந்த விஷயத்த கேளுங்க. இந்த மனுஷன் ஒன்னும் இல்லாம ஆரம்பிச்சாரு. 3 வேலையை பார்த்து 19 மணி நேரம் உழைச்சி பில்லியனரா உருவாகிறாரு. அப்புறம் அதுல பாதியை அவர் இழக்கிறாரு. ஆனா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. அவரோட உண்மையான சொத்து எது? அந்த பணமா? இல்ல. அவரோட உண்மையான சொத்து எது? அவருடைய மனசு. ஒன்னும் இல்லாத இடத்துல இருந்து எழுந்து நிற்க அவருக்கு இருந்தது அவருடைய திறமை. கண் திறந்து வச்சு வாழ்க்கையை பார்த்த அந்த ஒரு திறமை. உலகத்தை அவரால் அப்சர்வ் பண்ண முடிஞ்சது. அந்த மனசு அவர்கிட்ட இன்னும் இருக்குது. அது இருந்துகிட்டே தான் இருக்கு. பணம் வரும் போகும். அந்த மைண்ட் செட் தான் யாராலையும் அவர்கிட்ட எடுக்க முடியாத ஒரு விஷயம்.
வெளிநாட்டுல இருக்கிற நமக்கு எல்லாருக்கும் இது ஒரு ரொம்ப பெரிய பாடம். நீங்க எல்லாரும் யோசிச்சு பாருங்க, நாம நிறைய பேர் டோவாங் மாதிரி தான் சின்ன வேலையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஸ்டோர், கேஸ் ஸ்டேஷன், ஃபேக்டரி, டிரைவிங், கிளீனிங், கேர் ஒர்க், இந்த மாதிரி தான் வெளிநாட்டுக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கை ஆரம்பிக்குது. அந்த வேலையை சாதாரணமா பார்ப்பீங்க நம்ம. ஆனா டோவாங் கேஸ் ஸ்டேஷன்ல தான் தன்னோட வாழ்க்கையோட மிகப்பெரிய ஐடியாவை கண்டுபிடிக்கிறார். ஸோ நீங்க இருக்கிற இடத்திலேயே நீ உங்களுடைய திறமையை வச்சு உங்களோட வாய்ப்புகள் வரும்போது அதை நீங்க கண்டிப்பா கரெக்டா பயன்படுத்த தெரியணும். உங்க முன்னாடியே உங்களுடைய வாய்ப்பும் உங்களுடைய ஃபியூச்சரும் இருக்கும். அடுத்த தடவை நீங்க தோற்கும் போது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. டோவாங் கேஸ் ஸ்டேஷன்ல இருந்து பில்லியனியர் ஆனார், அப்புறம் நஷ்டமும் பட்டார். ஆனா அவர் ஆரம்பிச்ச அதே மனசு இன்னும் அவர்கிட்ட தான் இருக்கு. ஸோ நம்மளுடைய திறமையோ நம்மளுடைய நாலேஜையோ யாரும் நம்மள்ட்ட எடுக்க முடியாது. உங்ககிட்ட இருக்கிற பணம் உன்னை டிஃபெண்ட் பண்ணாது. நீ அதை மட்டும் புரிஞ்சிக்கோ. உன்னுடைய ஆசை, உன்னுடைய எல்லாத்தையும் அப்படியே மழுங்காம தைரியமா ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணணும். விழுந்து பிறகும் மறுபடியும் இழுந்து நிற்கிற அந்த மனசு, அதுதான் உண்மையா உன்னை டிஃபைன் பண்ணும். இந்த மாதிரி கதைகள் இன்னும் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் தோல்வியை எதிர்கொண்டிருந்தா இந்த கதையை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கனடால இருந்து உங்க அருள். கீப் லேர்னிங், கீப் ஷேரிங், லெட்ஸ் க்ரோ டுகெதர். ஸ்டே டியூன். தேங்க்யூ.